பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுடைய ஒவ்வொரு காயங்களையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு விசேஷித்த விதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை அவர் ஆசீர்வதிக்கவும் உங்களை விடுவிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினாலே. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரே விசைதான் சிலுவையில் அவர் அறையப்பட்டார். அந்த ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறாராம். அதாவதாக அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனுக்குலத்தின் அனைத்து தேவைகளையும், மனுக்குலத்திற்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் ஒரே தரம் சிலுவையில் அவர் மரித்ததன் மூலமாக அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்காக சிலுவையிலே யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சிலுவையில் அவர் தேவனை நோக்கி பார்த்தவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் பூரணமாய் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் ஒரே பலியினாலே. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையோடு எப்படிப்பட்ட போராட்டத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு தேவையாய் அது இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீர பிரகாரமான ஒரு தேவையாய் அது இருக்கலாம், அல்லது அது பொருளாதார தேவையாய் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் சகல விதமான பிரச்சனைகளுக்கும், மனுக்குலத்தின் சகல விதமான பிரச்சனைக்கும் பிதாவாகிய தேவன் ஒரே ஒரு தீர்வை தான் அவர் ஏற்படுத்தினார். அது என்னவென்றால், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அந்த சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் பூரணமாக நமக்கு நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையாயிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு விடுதலை உங்களுக்கு தேவையாயிருந்தாலும், இன்றைக்கு அந்த சிலுவை அண்டே நீங்கள் தைரியமாய் நீங்கள் கெட்டி சேரலாம். ஆகவே தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுடைய எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்க அவர் வல்லமை உள்ளவர். பிலிப்பியர் 4:19 நாம் வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன். இன்றைக்கு எப்படிப்பட்ட குறையோடு நீங்க வந்தாலும் என்னால் சொல்ல முடியும், இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலை, தேவனுடைய தொடுதல், சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவர் பாடுபட்டதினாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் கட்டளிட உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு காயத்தையும் நினைத்து பாருங்கள். அவருடைய சிரசின் மேலே முக்கிரீடத்தை பின்னி அதை அவர் சிரசின் மேலே வைத்தார்களாம். கோலினாலே அடித்தார்களாம். ரத்தம் பீறி கொண்டு வந்தது. அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை கொட்டினார்கள், அவரை அடித்தார்கள், அவர் தாடி மயிரை பிடுங்கினார்கள், அவருடைய முகமே உருக்குலைந்து போயிற்று என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, பிலாத்து அவரை 39 தடவை அவரை அடிக்கும்படி அவரை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சாட்டையாலே அவர் ஈவு இரக்கமின்றி அவர் அடிக்கப்பட்டார். முதுகெல்லாம் சிதைந்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கைகளிலும் கால்களிலும் அவரை ஆணிகளினாலே கடாவினார்கள். ரத்தம் பீறி கொண்டு பாய்ந்தது. அவருடைய விழாவிலே
போர் சேவகன் ஈட்டினாலே குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆம்பிரியமான இத்தனை காயங்களை எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், இன்றைக்கு அந்த காயங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் பூரணப்படுத்தினதுனால இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவாரா, இயேசு எனக்கு ஒரு விடுதலையை தருவாரா, இன்றைக்கு எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகுமா என்று கேட்பீர்கள் என்றால், ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக தான் சிலுவையில் அத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். முதலாவதாக எதற்காக சிலுவையில் அவர் அந்த கோலமடைந்தவராய் அவர் தொங்க வேண்டும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்களை நீதிமான்களாய் மாற்றும்படிதான் அந்த வேதனையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5:21 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு பாவம் அறியாதவர், தூய்மை உள்ளவர். பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். எதற்காக? எனக்கு பிரியமானவர்களே, இந்த பாவத்தின் ஒரு கொடூர செயல் என்னவென்றால், தேவனையும் நம்மையும் அது பிரித்து விடுகிறது. ஆதாம் ஏவாள் பாருங்க, அவங்க ஏதேன் தோட்டத்தில் அவங்க பாவம் செய்த பொழுது முதல் காரியம் என்னத்தை உணர்ந்தார்கள் என்றால், தங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் ஓடி போய் அவர்கள் ஒளிந்து கொண்டார்களாம். விருட்சத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள், தங்களையும் அறியாமல். அதுவரைக்கும் கர்த்தரிடத்தில் அவங்க உலாவினார்கள். அந்த தோட்டத்தின் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அவங்க உணர்ந்தாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்து உலாவின பொழுது அவரோடு கூட உறவாடின அதே ஆதாம் ஏவாள் இப்பொழுது தங்களை தாங்களே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரித்து கொண்டு விருட்சங்களின் நடுவே போய் பயந்து போய் அவர்கள் ஒளிந்து கொண்டார்களாம். குற்ற மனசாட்சி அவர்களுக்குள்ளே வந்தது. பாவம் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், குற்ற மனசாட்சியை அது கொண்டு வருகிறது. ஆகவேதான் மனிதன் தானாகவே பரிசுத்தமுள்ள தேவனை விட்டு அவன் விலகி போகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? ஐயோ, நான் பாத்திரவான் அல்ல, அவர் அண்டை நான் நெருங்குவதற்கு நான் தகுதியற்றவன், நான் ஜெபித்தாலும் என் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார், அவர் என்னை புறக்கணித்து விட்டார் என்று நமக்குள்ளே நாம் கலங்குகிறோம். ஆகவேதான் பாருங்க, ஏன் பாவிகள், பாவத்தில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய பிரசன்னத்திற்கு அவர்கள் வருவதற்கு விருப்பப்படுவதில்லை? தங்களுக்குள்ள ஒரு குற்றமான சாட்சி, நாம ஏன் அங்கே போகணும், நம்ம அங்கே போனால் நம்மளால் அதுக்கு தகுதி இல்லாதவர்கள், என்னெல்லாம் ஆண்டவர் கண்டு கொள்ள மாட்டார், ஐயோ நான் ஒரு பாவி ஆச்சே என்று நமக்குள்ளே நாம் கதறுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பாவம் நம்மையும் தேவனையும் விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. ஆக இந்த போராட்டத்திலிருந்து ஒரு தான் தேவனுக்கும் நடுவே ஒரு தடை சுவராக அது வந்து விடுகிறது. தேவன் தம்முடைய முகத்தை பாவத்தின் நிமித்தம் அவர் மறைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னால் ஜெபிக்கவே முடியலை, நான் என்ன ஜெபிச்சாலும் அதற்கு பதிலே வர மாட்டேனுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் ஜெபம் கேட்கப்படலை என்று ஒருவேளை இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி நெருங்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், ஒரே தீர்வு என்னவென்றால், இயேசுவுடைய அந்த சிலுவை நிழலுக்கு வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து இன்றைக்கு இயேசு அதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இரக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும், அது சுகமாக இருக்கட்டும், ஒரு விடுதலையாக இருக்கட்டும், இந்த காலை நேரத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதே ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் தமது குமாரனை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்கள் அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 53:10 அதைத்தானே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார்,
கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் குற்றபலியாக இயேசுவை சிலுவையில ஒப்பு கொடுத்தாராம். பிதாவாகிய தேவன் அவரை சிலுவையில நொறுக்க சித்தம் கொண்டார். எதற்காக அவர் சிலுவையில நொறுக்கப்பட்டார்? இன்றைக்கு ஐயோ ரோம சேவர்கள் தான் அவரை அவ்வளவு கொடூரமாய் சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, நம்முடைய கொடூரமான பாவம் கொடூரமானது. நம்முடைய பாவங்கள் நிமித்தம்தான் பிதாவாகிய தேவன் நம் மீது வர வேண்டிய அந்த ஆக்கினை தீர்ப்பை தமது குமாரன் மீது சுமத்தினதினாலே சிலுவையில இயேசு நொறுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அவர் நொறுக்கினார். எதற்காக? குற்ற நிவாரண பலியாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நொறுக்கப்பட்டதினாலே, உங்களுடைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டதினாலே, இன்றைக்கு உங்களை மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொள்ள, உங்களை நேசிக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அவர் தண்டிக்கப்பட்டார், நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையில இயேசு நொறுக்கப்பட்டார் என்றால் நம்முடைய பாவங்கள் தான் அவரை சிலுவையில நொறுக்கிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால இன்றைக்கு ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்குமா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கிடைக்கும். ஏனென்றால் இயேசு உனக்காக நொறுக்கப்பட்டார். நீங்க இனி குற்ற மனசாட்சியில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டாம். ஐயோ நான் அந்த தப்பு செய்தேன், ஐயோ இந்த குற்றத்தை நான் செய்தேன், நானெல்லாம் தகுதியற்றவன் என்று நீங்க எண்ண வேண்டாம். சிலுவை ஆண்டை வந்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் உமக்கும் எனக்கும் எந்த தடுப்பு சுவரமும் இருக்கக்கூடாதாப்பா, பிரிவினை இருக்கக்கூடாதாப்பா, ஜெபித்தாலே ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கிறது, என் பாவத்தை நான் மறைக்க மாட்டேன் ஆண்டவரே, அவைகளை அறிக்கை செய்கிறேன். இயேசுவே எனக்காக நீ நொறுக்கப்பட்டீரே, ஆண்டவரே நீர் நொறுக்கப்பட்டீரப்பா, இன்றைக்கு என்னை நீதிமானாய் மாற்றும் என்று கேட்கும் பொழுதே இயேசுடைய பிரசனம், தேவனுடைய பிரசனத்தை அளவில்லாமல் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே அவர் என்ன சொல்லுவார் என்றால், என் மகனே மகளே நான் உன் அருகே இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் என்று தீவிரமாய் அவர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு முதல் நாம் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய நீதியை எனக்கு தரிப்பீங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட போகிறீர்கள். உங்களுடைய பாவத்தை இனி அவர் எண்ண போவதே இல்லை. உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்ப்பாரு? நீங்கள் பாவமே செய்யாதது போன்ற ஒரு மனிதனாய் உங்களை பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன ஜெபத்துல நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை தாராளமாய் உங்களுக்கு அவர் கட்டளையிட, இரக்கத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த சிலுவை அண்ட நான் ஓடி வருகிறேன்ப்பா, என் குறைகளெல்லாம் கழுவுங்க ஆண்டவரே, என்னுடைய ரகசிய பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உமக்கும் எனக்கும் ஆண்டவரே எந்த தடையும் இருக்கக்கூடாதப்பா. இந்த பாவம் ஆண்டவரே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு என் பாவங்கள் எல்லாம் கழுவுங்க. ஒருவேளை கீழ்ப்படியாமை என்ற பாவம், ஜெபிக்காத ஜெப குறைவே ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை உணர்த்தும் பொழுது அதை அப்படியே அறிக்கை செய்து, எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவே, எனக்காக சிலுவையில் சிதைக்கப்பட்ட இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இந்த நாளில் எனக்காக நீ நொறுக்கப்பட்டீர், என்னுடைய மீறுதல் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீ நொறுக்கப்பட்டீரே, என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அவர் சுத்திகரிக்கிறார், இன்றைக்கு உங்களை கழுவுகிறார். என்ன பாவ அடிமை தனத்தில் இருந்தாலும் ஆண்டவரே இதை என்னால் விட முடியலையே ஆண்டவரே, இந்த கெட்ட பழக்கத்தை விட முடியல, இந்த புகைப்படி இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் என்னால் விட முடியல ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா இந்த கீழ்ப்படியாமல் என்னை விட முடியலப்பா, வீண் வார்த்தைகளை விட முடியல ஆண்டவரே, இந்த மன கசப்பை என்னால் விட முடியல ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே தடையாய் நிற்கிறது ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விலகட்டும். இயேசுவே எனக்காக நீ நொறுக்கப்பட்டீர், என் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா,
இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணரணும். இன்றைக்கு ஆவியானவருடைய மகிமையை, அந்த அபிஷேகத்தை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு மனம் இறங்குங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லா அடிமை தனத்தில் இருந்தும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார். என்ன அடிமை தனமா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு இரக்கம் உண்டாகுகிறது. சிலுவையிலிருந்து இறங்கி வருகிற அந்த இரக்கம் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிரிவினை அல்ல. நீங்க அப்பான்னு கூப்பிடும் பொழுது உடனடியாக அவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் உணரப் போகிறீர்கள். இனி இருள் உங்களை சூழ்ந்து கொள்ள போவது இல்லை. இனி போராட்டம் உங்களை சூழ்ந்து கொள்ள போவது இல்லை. இன்றைக்கு தேவன் உங்களை அருகே வந்து நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவர் உங்களை அணைக்கும்படிக்கு இன்றைக்கு கண்ணீரோடு கதறி, ஆண்டவரே இனி ஆண்டவரே மற்றவங்களுக்கு முன்பதாக நான் நீதிமானாக காட்டிக்கொள்வது இல்லப்பா, உண்மையான நீதி உம்முடைய மெய் நீதியை எனக்கு தாரும். இன்றைக்கு கேட்போம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் அகற்றப்பட்டு விட்டால் இப்பொழுதே ஒரு அற்புதம், இப்பொழுதே ஒரு இரக்கம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்திங்க. சிலுவைக்கு முன்பதாக வருகிற ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஆண்டவரே இறங்குவீராங்க. ரீமா லஹ தீரேமே ஷஹ தெனம ரீகந்தன தரமா. ஆவியானவர் இப்பொழுது என்ன காரியத்தை உணர்த்துகிறாரோ, இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை வைக்கிறார். மகளே, இந்த பெருமை உனக்குள்ள இருந்தது, இந்த மேட்டுமை உனக்குள்ள இருந்தது, இந்த பிடிவாதம் உனக்குள்ள இருந்தது, இதை விட்டுவிடு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த உறவை நீ விட்டுவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது என்ன காரியமா இருந்தால் இப்பொழுது ஒப்புக்கொடுங்க. உண்மையான விடுதலை உங்களுக்கு உண்டாக போகிறது. இன்றைக்கு தேவனுடைய அளவில்லாத இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வரப்போகிறது. நீ அற்புதங்களை நீ காண போகிறாய், நீ அதிசயங்களை நீ காண போகிறாய். இந்த தடை விலக வேண்டும், இந்த பாவ தடை விலக வேண்டும். அவர் உனக்காக நொறுக்கப்பட்டார், உனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேளுங்க. ஹல்லேலூயா. சி மேஜர். ஹல்லேலூயா. இயேசுவே உம்தன் மாசில்லா இரத்தம் எனக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. சொல்லுங்க. இயேசுவே மாற்றின அன்பை துதிப்பேன். தெய்வ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஒரு பார்த்து சொல்லுங்க. என் மேல் பாராட்டின உந்தன் அன்பு கீழாய் என்ன நான் செய்திடுவேன். நரக ஆக்கின என்னென்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். அவரை பார்த்து, என் மேல் பாராட்டின உந்தன் அன்பு கீழாய் என்ன நான் செய்திடுவேன். நரக ஆக்கின என்னென்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். கரங்களை உயர்த்தி, மாம்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. இயேசுவே மாம்பாவியா என்னை நினைக்க என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை
ஆற்றின அன்பை துதிப்பே. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பிடித்த ஆண்டவரே, அன்பு எவ்வளவு பெரியதப்பா, எவ்வளவு பெரியதப்பா. ஹல்லேலூயா. என் பாவங்களை எல்லாம் ஆண்டவரே ஒரு பார சுமைய போல என் மேல வந்தது ஆண்டவரே. நான் நீரோ அவைகளை எல்லாம் நீக்கி போட்டீரே, எனக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. இப்பொழுது ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகுகிறது. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை. இப்பொழுது எல்லாம் பாரங்களும் விலகுகிறது. ஆவிக்குரிய இருள் விலகுகிறது. இப்பொழுது தேவனுடைய அன்பு அளவில்லாமல் உங்களை நோக்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லாம் குற்ற மனசாட்சிகளும் இப்பொழுது கர்த்தர் மாற்றுகிறார். இனி உன்னுடைய பாவத்தை அவர் நினைக்க போவதில்லை. அதில் உங்களை நீதிமானாய் அவர் பார்க்கிறார். நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுடைய நீதி உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவதாக, இயேசு சிலுவையில் நமக்காக பூர்ணமாய் நிறைவேற்றி முடித்தது என்னவென்றால், அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நம்மை அவர் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டார் என்றால் எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் பூர்ணமாய் முடித்தார் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய சகல பலவீனங்களையும் நம்முடைய சகல நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட பலவீனத்தோடு நீங்க வந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க. இப்பொழுது நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். நான் தகுதி உள்ளவனா? இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவனா? ஆம், நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நீதி அல்ல, இயேசுடைய நீதி இன்றைக்கு உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இரக்கம் பெறும்படி சிலுவை ஆண்டை வந்து, ஆண்டவரே என்னுடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய தாயார் சுகவீனமா இருக்காங்க, என் பிள்ளை சுகவீனமா இருக்கிற இந்த குறையோடு இருக்கிறது என்னவா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருக்கு தெரிவிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன விடுவீங்க ஆண்டவரே. மத்திய 8 அதிகாரம் 16 17 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நோய்களை இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில அவர் சுமந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்தை சொல்லலாம், ஆண்டவரே நீர் அதை சுமந்து கொண்டீரப்பா, இன்றைக்கு இந்த பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். இயேசுடைய முதுகை நீங்கள் பார்க்கும் பொழுது 39 தடவை அவருடைய முதுகுல சாட்டையாலே ஈவு இரக்கமின்றி அவரை அடித்தார்களாம். முதுகு முழுவதும் கிழிக்கப்பட்ட ஒரு உளப்பட்ட ஒரு நிலத்தை போல அது சிதைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தது. அதை பார்த்தவர்கள் அகோரமடைந்து, அந்த பிலாத்து அதை மறைப்பதற்காகவே ஒரு ரெட் கலர்ல ஒரு பெரிய ரோபை அவருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சிவந்த ஒரு 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 இதை கொடுத்து, ரோபை கொடுத்து அதை மறைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு அகோரமாய் இருந்ததாம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 39 தடவை எதற்காக அவர் அடிக்கப்பட்டார் என்றால், அந்த தழும்புகள் உனக்காக, உன்னுடைய சுகத்திற்காக, உங்களுடைய சுகத்திற்காக மாத்திரமே 31 தடவம் அவர் அடிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு
மனப்பூர்வமாய் முழு மனதோடு விசுவாசிங்க. இன்றைக்கு ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய கரத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அந்த கரத்தை வைத்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு ஒரு சுகம் உண்டாகணும். ஒருவேளை யாருக்காவது ஒருவேளை சுகவீனமாய் வீட்டில் நீங்கள் விட்டு வந்தாலும் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. இயேசு அந்த தழும்புகளை எனக்காக ஏற்றுக்கொண்டார். 39 தடவை அவர் மீண்டும் மீண்டும் அடிக்கப்பட்டாரே, முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டதே, அது எனக்காக. மெய்யாகவே நம்முடைய எல்லா நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார், அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால அவர் இடத்துல அந்த நோயை நீங்கள் கொடுக்கணும், விசுவாசத்தோடு நீங்கள் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா he has already received it. அவர் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த ஹார்ட் ப்ராப்ளமு, ஆண்டவரே இந்த கிட்னி ப்ராப்ளமு, ஆண்டவரே தலைவலியை, ஆண்டவரே இந்த டயபிட்டிஸை, ஆண்டவரே என் கால்களில் இருக்கிற இந்த பிரச்சனையை, ஆண்டவரே முதுகு தண்டில் இருக்கிற இந்த வேதனையை, இந்த லங்ஸில் இருக்கிற இந்த பிரச்சனையை, ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறது போல எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும், இனி நான் இதை சுமக்க போவது இல்லை என்று சொல்லுங்க. இன்றைக்கு அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய நீதினால நீங்கள் சுகம் பெற போவதில்லை. ஏதோ ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்துட்டதுனால நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போவதில்லை. இயேசு சிலுவையில் அதை ஏற்றுக்கொண்டபடினால தான் இன்றைக்கு நீங்கள் சுகம் அடைய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு பலவீனம் இருந்தா நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை நீங்கள் சுமந்தீர். அதை அறிக்கை செய்து சொல்லுங்களேன், அப்போ தான் விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் எப்படி உண்டாகிறது என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இப்போ பிறக்க போகிறது. விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசம், சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசத்தை இப்பொழுது ஆவியானவர் உனக்குள்ளே கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே என்னுடைய பலவீனங்களை இயேசுவே நீர் ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க, மெய்யாகவே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய நோய்களை நீ சுமந்தீர், என்னுடைய நோய்களை சுமந்தீர். இயேசுவே, சிலுவையில் நீ சுமந்தீர். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாத ஆண்டவரே, அது நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவன். இந்த வார்த்தையை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ள தேவன். இப்பொழுது மனப்பூர்வமாய் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய நோய்களை சுமந்து கொள்ளும். கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த வலி வேதனையை நான் தாங்க முடியல ஆண்டவரே, இந்த நோயை நான் தாங்க முடியல, அது எனக்கு பாரமா இருக்கு ஆண்டவரே. அந்த நோயை ஆண்டவரை நீங்க சுமந்து கொள்ளுங்கள். ஆண்டவர், இந்த நோய்களை நீ சுமந்தீர், அதை நீர் ஏற்றுக்கொண்டீர். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, எங்களுடைய நோய்களையும் ஆண்டவரே எங்களுடைய பாடுகளை நீ சுமந்திருக்கிறீர் ஐயா. இப்பொழுது ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக. நீ மரஹ தீரேமே ஷஹ தீனேமே ரீகாந்தன தரமா. இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிங்க. அந்த சிலுவையில் தான் உங்களுடைய சகல ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இப்பொழுது ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற தேவகுமாரனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக தொங்குகிற தேவகுமாரனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய நோய்களை நீ சுமந்தீர் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு நோய்களும் மறைவதாக, ஒவ்வொரு கட்டிகளும் மறைவதாக.
இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இந்த காலை நேரத்தில் இந்த இடத்தில் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா, இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக இயேசுவே. நீ சுமந்தீர் என்று நான் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன், மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே என் நோய்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. எனக்காக தான் 39 தடவை ஆண்டவரே நீர் ஈவு இரக்கமின்றி அந்த அடிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், பொறுமையாய் அடித்துக் கொண்டீர். ஒவ்வொரு சாட்ட அடியும் விழும் பொழுது ஆண்டவரே என்னுடைய நோய்களுக்காக நீர் அதை ஏற்றுக்கொண்டீர் ஐயா. என்னுடைய நோய்களை நினைத்து அதை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை விடுதலை ஆக்கும் என்று கேளுங்க. இன்றைக்கு என்னை விடுதலை ஆக்கும். நீர் அதை சுமந்து கொண்டதுனாலே இனி நான் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. அதை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நோய் என்னை விட்டு விலகுவதாக. ரீஹாமா தீரேமே சகதனமா ரீதனேமே. மரணத்துக்கு ஏதுவான இந்த கேன்சர் நோய் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது கேளுங்க, இயேசுவின் அவருடைய இரக்கம் இறங்குகிறது. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. நீமா ரஹதீரேமே சகதீனேமே ரீகந்தனதரமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிங்க. இப்பொழுது ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிங்க. இப்பொழுது ஒரு விடுதலை எதிர்பார்த்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பலவீனங்கள் இப்பொழுது ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய நோய்களை சுமந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் நீங்க சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே, நீங்க சுமந்து கொண்டீங்க. நான் இனி சுமக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால், இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால், இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. என் இயேசு சுமந்து கொண்டாரே. இப்பொழுது அறிக்கையிடும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது ஒரு விடுதலை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சுகமாக்குனதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சுகமானீர்கள். ஆமென். அந்த கட்டி மறைந்து போயிற்று.
அந்த வலி வேதனை ஆண்டவர் இன்று நீக்கி இருக்கிறார். இனி அந்த வேதனை உங்களை பின்தொடர போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக இயேசு எல்லாவற்றையும் பரிபூரணப்படுத்தினார் சிலுவையில். என்னத்தை பரிபூரணப்படுத்தினார்? நம்முடைய தரித்திரத்தையும் அவர் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டாராம். எதற்காக? நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படி. 2 கொரிந்தியர் 8:9 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் நிமித்தம் இயேசு தரித்திரரானாராம்? நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அல்லேலூயா. ஐஸ்வர்யமுள்ளவராய் அவர் இருந்தாராம். பரலோகத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் எந்த குறையுமின்றி இருந்தவர் நமக்காக அவர் தரித்திரரானார். எதற்காக? அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி. இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, இயேசு தரித்திரத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். தரித்திரம் என்கிற அந்த வேதனையான அந்த அனுபவத்தையும் உனக்காக அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை தரித்திரத்தினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கலக்கத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, பலவீனத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், என் பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி ஆண்டவரே. அதே நேரத்தில் என்னுடைய தரித்திரத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். நீர் தரித்திரரானீர் ஆண்டவரே. பாருங்க, அவர் பிறக்கும் பொழுது ஏழை தொழுவத்தில் தான் அவர் பிறந்தார். ஒரு அரண்மனையில் அவர் பிறக்கவில்லை. அவருக்கு பசினா என்னன்னு தெரியும். அவருக்கு தலை சாய்க்க ஒரு இடமில்லாமல் போயிற்று என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய தரித்திரம். அவர் எழுத்தின்படி அவர் தரித்திரம் என்ன என்பதை அவர் ருசி பார்த்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தேவை நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி சந்திக்க போகிறேன்? ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடனை கொடுக்குறேன், இன்னொரு இடத்துல கடனை வாங்கி அந்த கடனை இங்கே அடைக்கிறேன். இப்படியே கடன் வாங்கியே என் காலத்தை எத்தனை காலம் நான் ஓட்டி கொண்டு இருப்பது? ஐயோ, தரித்திரம் என்னை கலங்கம் பண்ணுகிறதே என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க. இன்றைக்கு இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தரித்திரம் இன்றைக்கு நிரந்தரமாக விலகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலையை எனக்கு கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறது போல, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய நோக்கம், திட்டம் என்னவென்றால் அவருடைய பிள்ளைகள் தரித்திரத்தில் வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டமே அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யவான்களாய் எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நான் பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர், இன்றைக்கு அந்த விடுதலை கர்த்தர் கட்டளிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, எல்லாம் தரித்திரமும் மாறன ஆண்டவரே. சிலுவையில் ஆண்டவரே என்ற தரித்திரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. நிர்வாணமாய் நீ சிலுவையில் தொங்கி நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே இத்தனை ஆண்டவரே வறுமையையும் ஆண்டவரே இத்தனை தரித்திரத்தையும் நீர் சிலுவையில் எனக்காக நீர் சுமந்தீரே. ஆண்டவரே, எனக்காக அதை சுமந்தீர். இன்றைக்கு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது. இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அப்பா நான் கொடுக்கிறவனா மாறணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்கிறவனாய் நான் மாற வேண்டும், நான் கொடுக்கிறவனாய் நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கடன் பிரச்சனைகளும் மாறணும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறவனாய் நான் மாறணும் ஆண்டவரே. வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. கொடுக்கிறவனாய் என்னை மாற்றுங்க. என்னுடைய கரத்தை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. என் தரித்திரம் இன்றைக்கு மாறணும் ஆண்டவரே.
ஹalleluya. நீர் எனக்காக தரித்திரரானீர் என்று வேதத்துல நாங்க வாசித்தோமே. ஆண்டவரே, என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யவான்களாய் நாம் மாறுகிறோம். அவர் தரித்திரத்தினாலே நாம் நம்முடைய ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த கடன் பாரம் நீங்கட்ட ஆண்டவரே, இந்த பொருளாதார வீழ்ச்சிகள் ஆண்டவரே, இந்த நெருக்கங்கள் மாறட்ட ஆண்டவரே, நஷ்டங்கள் மாறட்டாம்பா. எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஹalleluya. அந்த பாரத்தெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஆதரிக்கிறபடினாலே உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இன்றைக்கு எல்லாம் பாரத்தை அவர் மேல வைங்க. ஆண்டவரே, இந்த பெரிய தேவை நடுவில் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த பெரிய ஆண்டவரே, ஒரு அவசிய தேவை, பிள்ளைகளுடைய விஷயத்துல நிற்கிறேன்ப்பா, திருமண காரியத்துக்காக நிற்கிற ஆண்டவரே, ஒரு சொந்த வீட்டுக்காக நான் நிற்கிற ஆண்டவரே. என்னவா இருந்தாலும் தகப்பனே, எனக்காக நீர் தரித்திரரானீர். இயேசுவே, எனக்காக நீர் தரித்திரரானீர். இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும்னு கேளுங்க. ஹalleluya. இன்றைக்கு அவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நன்மையும் ஹalleluya திருப்தியும் உன்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க போகிறது. அப்படியே கேளுங்க. அப்பா, இன்றைக்கு என்னை கொடுக்கிறவனா மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கை வாங்கி 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 அலைந்தது போது ஆண்டவரே, இன்று நான் கொடுக்கிறவனாய் நான் மாறுவேன். அப்பா, என்னை ஆசீர்வதிங்க என்று கேளுங்க. ஹalleluya. ஹalleluya. ஊழியங்களை நான் தாங்கணும் ஆண்டவரே, மற்றவங்களை நான் தாங்கணும் ஆண்டவரே. ஹalleluya. மற்றவங்களுக்கு நான் உதவியா இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னுடைய கரங்கள் பயன்படுத்தப்படணும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் தரித்திரத்தின் ஆண்டவரே காரியங்களை எடுத்து போடுங்க அப்பா. ஹalleluya. 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 சகோதரி அதற்காக ஜெபிக்க போகிறார். இப்பொழுது அவரோடு கூட இணைந்து ஜெபிங்க. ஹalleluya. அப்பா, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் நிறைவாக்கினீரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகள் ஆண்டவரே, பண கஷ்டங்கள், கடன்கள் ஆண்டவரே அப்பா, இந்த பொருளாதார நெருக்கடியினால இனி நான் எப்படி வாழ முடியும் என்று அப்பா கேள்வியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுதே ஆசீர்வதித்து அனுப்புங்க அப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான தரித்திரங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு பொருளாதார உயர்வு குடும்பத்தில் இப்பொழுது அப்பா உதிப்பதாக. ரீகா தூடா லாமா ஹந்தரபா. ஆண்டவரே அப்பா, கடன் பிரச்சனை ஆண்டவரே, நாங்கள் வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக எங்களுடைய கரங்களை மாற்றுங்கப்பா. நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே. கடன் கொடுக்கிற கைகளாக எங்க கரம் மாறட்டும், எங்களுடைய கரங்கள் மாறட்டும். எல்லா விதமான குறைகள், எல்லா விதமான குறைவுகள், பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள், வேலையில ஊதிய உயர்வு இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது விலகுவதாக. எங்களுக்காக தரித்திரரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய கைகளை உயர்த்துகிறோம். ஒரு ஆசீர்வாதமான கரங்களாக எங்களுடைய கரங்களை மாற்றுவீராக. ராஷாபா காதுடாலாமா. எத்தனை வருடங்களாக, எத்தனை மாதங்களாக கடன் வாங்கி 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 நான் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறேனே. நான் தற்கொலை செய்து மடிந்து போனா நலமா இருக்கும் என்று அநேகர் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்களே. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக. ரீகா தூடாலாமா. நல்ல கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, ஆசீர்வாதமான கரங்களாக என்ன மாற்றுங்க, கொடுக்கிறவனாக என்ன மாற்றுங்க, கொடுக்கிற கரங்களாக இந்த கரங்களை மாற்றுங்க. நான் வாங்கின போதும், நான் வாங்கினது போதும், கொடுக்கிறவர்களாக இந்த கரம் மாறட்டும். ரீகா தூடாலாமா. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.